நான் தண்டனை பெற்றுக்கொள்ள தகுதி இருந்தோம். நான் தீயில தூக்கி போடப்பட தகுதி இருந்தோம். நான் ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட தகுதி இருந்தோம். அப்படி செய்யாம அதற்கு மாறா என்ன செய்யணுமோ அது செஞ்சாரு பாருங்க. அது இரக்கம். ஆமென். பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போது ஒருத்தன் கடன் பட்டிருக்கிறான். அப்ப நேர அந்த கடன் கொடுத்தவன் கொடுறீங்க, வா நீ கடன் எல்லாம் அடைக்க முடியலையா, அடைக்க முடியலையா, அப்ப அதுக்கான பனிஷ்மெண்ட். இவன் மனைவி, இவன் பிள்ளைங்க எல்லாரையும் பிடிச்சு ஜெயில போடுங்க, இது பனிஷ்மெண்ட். அப்ப அவன் அந்த பனிஷ்மெண்ட் பெற்றுக்கொள்ள பாத்திரவானா இருக்கிறான். ஏன்னா அவன் கொடுத்த கடன் என்ன செய்ய முடியல, அடைக்க முடியல. உடனே அவன் கெஞ்சிறான், ஐயா இப்படியாவது சான்ஸ் கொடுங்க. உடனே அந்த எஜமான், வேண்டாடா விட்டுரு, நீ அந்த கடனை எனக்கு தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுறா பாருங்க. அதை பெற்றுக்கொள்ள தகுதி இருந்தோம். நான் தண்டிக்கப்பட தகுதியானவன். ஆனா எனக்கு தண்டனை கிடைக்கல. இதான் இறக்கும். கிருபைன்னு என்ன தெரியுமா? பெற்றுக்கொள்ள தகுதியே இல்லை. அவரை அப்பா என்று அழைப்பதற்கு அப்படி நினைக்கிறது கூட நான் தகுதி இல்லை. ஆனா தூரமாய் கிடந்த என்ன, காணியாட்சிக்கு புறம்பான என்ன கிருபையா கொண்டு வந்து தகுதி இல்லாதவனை அவருடைய ஊழியத்தை செய்ய வைக்க, அவருடைய நாமத்தை துதிக்க வைக்க. ஓ thank you Jesus. அதனாலதான் இருக்கு, பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஆபிரகாமின் சந்ததி ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளோ. ஆமே. நம்ம ஈசாக்கு ஹான் பார்க்கும்போது அவர் சொல்றார், உன்னையும் அப்படிதான் பார்க்க வச்சிருக்கிறேன். பல நேரத்தில் ஈசாக்கு நினைச்சு கண்ணாடியில பார்த்து நம்மளே பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன ஒரு சந்தோஷம். பரபாசையும் அப்படிதான். ஆமே. கர்த்தர் நமக்கு பாராட்டுகிறார். இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவர் வார்ன் பண்றார். வார்னிங் நிக்கிறவனுக்கு தான் வார்னிங், அவருடைய பிள்ளைகளுக்கு தான் வார்னிங். சிவந்த சமுத்திரத்தை கடந்தவனுக்கு தான் பிரமாணம். ஆமென் சொல்லுங்க. சிவந்த சமுத்திரத்தை கடந்தவனுக்கு தான் பிரமாணம், நிக்கிறவனுக்கு தான் வார்னிங்.